ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தாய்மை அவரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. பட் வந்து உங்களோட கிட் கார்டு, ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட் கார்டில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு ரிசல்ட் வருது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தாய்மையடைய வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து பெண்களும் விரைவில் தாய்மையடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சைக்கிள் ரெகுலராக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் வந்து கிட்டில் வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ப்ரெக்னென்சி சிம்டம்ஸு உங்களுக்கு வந்து இருக்கா, உங்களுக்கு ஒரு ப்ரீஸ்ட் பெயின் இல்லாட்டி வந்து தலை சுத்தல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி ஸ்கேனில் பார்த்துக்கலாம். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டமும் இல்லை, பீரியட்ஸும் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்கா. இல்லைன்னா அட்லீஸ்ட் 50 to 55 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்பவும் உங்களுக்கு வந்து கிட்டில் வந்து நெகட்டிவ் தான் வருதுன்னா, நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு என்ன ரீசனால் பீரியட் வந்து தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து சைக்கிள் வந்து ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து பீரியட் மிஸ் ஆகிருக்கும், கிட்டில் நெகட்டிவ்னு வரும், ஆனால் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்காது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா இன்னும் கரு உருவாகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகள், அதாவது பிசிஓடி இருக்கலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம், இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, கிட்டில் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 55 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இது என்னோடய பர்சனலாக பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய சைக்கிள் வந்து 25 டேஸ். ஆனால் பட் வந்து ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோடய சைக்கிள் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் பார்த்திங்கன்னா லாக்டவுன் நடந்துச்சு. ஸோ அப்போ வெளியே போகல, எனக்கு பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை. அப்போ வந்து வெயிட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆன விஷயமே தெரியாமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன 3 மந்த்ஸ்லேயே எனக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போய் 55 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து நான் வந்து ப்ரெக்னென்சி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே எங்கள் வீட்டில் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் பட் பார்த்திங்கன்னா வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கல, ஓவர் வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட்டை வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணி அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ் கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கிட்டில் நெகட்டிவ் வந்துருச்சு, பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் பட் 50 to 55 டேஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் எடுத்து சீக்கிரமாக உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து கிட்லேயும் வந்து நெகட்டிவ் இருக்குது, ஆனால் பட் ப்ரெக்னென்சி சிம்டமும் இருக்காது. ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 1000ல் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களால் வந்து நீங்கள் வந்து தானாக கற்பனைகளை வளர்த்தி வச்சுட்டு பின்னாடி அதை போய் செக் பண்ணி பார்க்கல ஒன்றுமே இல்லாத போது அதோட வலி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பீரியட் தள்ளி போகும்போது ஆஹா நம்ம கண்டிப்பாக ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டு திடீர்னு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டத்தை வந்து நான் நிறைய டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் பீரியட்ஸ் கிட்ட நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா 55 டேஸ் ஆச்சுன்னா நீங்கள் டாக்டர் போய் இதை செஞ்சு பாருங்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே சிம்டம்ஸ் இருக்கும், கிட்டில் நெகட்டிவ்னு வந்திருக்கும், ஆனால் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் பட் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியில் வந்துட்டு எக்டோபிக் ப்ரெக்னென்சி, அதாவது கரு குழாயிலேயே வந்து கரு உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அபார்ட் பண்ணிட்டா தான் வந்து அம்மாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாக்டரை போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வர்றதுக்கு கிட்டில் நெகட்டிவ் ஆனால் வந்து மிஸ்டு பீரியட் ஆகிறதுக்கு காரணம் திடீர்னு உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு எல்லாமே ரெகுலராக இருக்கும், இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு வந்து சைக்கிள் வந்து இரெகுலராக மாறக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக இருக்கும். நம்மளோட உணவு பழக்கங்கள் நம்ம அம்மா வீட்டில் வேறு மாதிரியும் மாமியார் வீட்டில் வேறு மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து திடீர்னு அப்படி சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி பார்த்தீங்கன்னா, திடீர்னு நீங்கள் உங்களுக்கு வந்து ரெகுலராக டே ஷிஃப்ட் போயிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நைட் ஷிஃப்ட் போவீங்க. அப்படி நைட் ஷிஃப்ட் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பீரியட் வந்து மிஸ் ஆகிறதுக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எகெயின் ரெகுலராக மாறிடும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி போனதுக்காகவே வந்து அந்த இடம் செட் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் செட் ஆகும்போது நமக்கு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி மிஸ்டு பீரியடை கொண்டு வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து யாரெல்லாம் தாய்மைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ தயவு செஞ்சு யாருமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. இந்த ஐயோ குழந்தை நமக்கு கிடைக்கலையே நினச்சி எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற 100% நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் உடம்பு மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துட்டுனாவே போதும். உங்களுக்கு வந்து 50% நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. மீதி 50% தான் நீங்கள் நார்மலாக உங்களோட டயட் எடுத்துக்கிறதும், ஃபுட் டயட் எடுத்துக்கிறதும், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதும், ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறதும், இது எல்லாமே 50% தான். உங்களோட 50% வந்து ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பு மேலே நம்பிக்கை இருந்துச்சுனாவே நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி மிஸ்டு பீரியட் இவங்களுக்கு இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஃபஸ்ட் பேபியை வந்து நீங்கள் இன்னும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பிரெஸ்ட் மில்க் வந்து வந்துட்டுருக்கு. ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பட் வந்து நான் எகெயின் எனக்கு மிஸ்டு பீரியட் வருது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு கிட்டில் வந்து நெகட்டிவ் வர்றதுக்கும் அந்த மாதிரி சமயத்துலேயும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து அவங்களோட ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இத்தனை நாளில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ்டு பீரியட் இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு உங்களுக்கு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இல்லாட்டி காப்பர்ட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி காப்பர்ட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு உடனே எடுக்கும்போதோ இல்லை வந்து பில்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணாவோ இந்த மாதிரி மிஸ்டு பீரியட் வந்து கிட்ட நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்து என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமானது உங்கள் உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆனாவே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது ப்ரெக்னென்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக முழு ஈடுபாட்டுடன் நீங்கள் இருக்கும்போது உங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு நெகட்டிவ் அதாவது கிட்டில் நெகட்டிவ்னு வந்து மிஸ்டு பீரியட் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும், அது யாருக்கெல்லாம் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தாய்மை ஒரு வரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.